பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்திலேயே குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்களை இந்திய ரிசர்வ் வங்கி குறைக்கவில்லை என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆக்சுவலா இந்த ரிப்போ ரேட்டை குறைக்காம இருக்கிறதுக்கு காரணமே பணவீக்கம் தான். பணவீக்கத்துக்கு குளோபல் லெவல்ல இருந்து ஒரு தாக்கம் இருப்பது போல கடந்த 2 ஆண்டுகளா இந்தியாவில் பருவமழை சரியில்லாம உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகமாக உயர்ந்திருக்கு. இவர் ஏற்கனவே ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. 2017ஆம் ஆண்டு மார்ச் முடிகிற பொழுது இந்தியாவில் பணவீக்கம் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் 5% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஏப்ரல் கணக்கீடுபடி WPI இன்ஃபிளேஷன் 5.36% இருக்கு. ஒரு கால் இப்ப நாம எதிர்பார்ப்பது போல ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டிய பருவமழை கொஞ்சம் தள்ளி போகுது. சரியாக இல்லாவிட்டால், இப்போ மெட்ரோல ஒரு ஓரளவுக்கு நார்மல் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கால் இல்லாமல் போய்விட்டால் திரும்பவும் உணவுப் பொருட்களுடைய விலை உயர்ந்து விட்டால் இன்ஃபிளேஷன் அதிகமாயிடும். இன்ஃபிளேஷன் அதிகமான நாட்டுக்கு சிக்கல். அதன் காரணமாக நான் இப்போ கடன் வட்டி விகிதங்களை குறைக்கிற பட்சத்தில் நாட்டில் பணவீக்கத்தை அது இன்னும் தூண்டிவிடும். அதனால இப்போதைக்கு குறைக்கவில்லை. ஆனால் ஒரு கால் வரக்கூடிய டேட்டா சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா ஐ வில் பி அகாமடேட்டிவ் என்று சொல்லுகிறார். மீண்டும் இன்னொரு முறை கன்சிடர் பண்ணலாம். நாம 6.5 குறைக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார்.